அப்பா இன்னும் கஷ்டப்பட்டு தான் சார் இருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சிருக்காரு. என் குடும்பத்தை இவ்வளோ நாள் பார்த்துட்டு இருந்திருக்காரு சார். அதான் சார் அவரால முடியும். அவரு சொல்லியும் தப்பு இல்லை சார். எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து உங்க பொண்ணை கேட்கறேன் சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் ஒன்னே ஒன்று கேட்குறேன் சார். நீங்க இத்தனை வருஷம் ஒரு 50-60 வருஷம் நீங்க வாழ்ந்துருக்கீங்களா சார்? ஒன்னே வரைக்கும் என்னங்க சார் நீங்க பண்ணிருப்பீங்க? உங்க பொண்ணுக்காக ஒரு 10 பவுன் 5 பவுன் நகை எடுத்து வச்சிருப்பீங்களா? உங்க பிள்ளைங்களை படிக்க வச்சிருப்பீங்களா? ஒரு 50-60 வருஷம் குடும்பம் பண்ண உங்களாலே இதை தான் சார் சேர்த்து வைக்க முடியும் பெருசா. என்னங்க சார் 20-25 வயசுக்குள்ள எங்களால பெருசா என்னத்தான் சார் சாதிச்சிட முடியும்? நாங்க 22 வயசு 23 வயசு வரைக்கும் படிக்கத்தே எங்களுக்கு டைம் போயிடுது சார். அதுக்கப்புறம் எப்படி சார் அந்த 2 வருஷத்துல நாங்க வீடு நிலம் இதையெல்லாம் வேணும்ன்றீங்க? எப்படி சார்? சார் கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க சார். கொஞ்சம் டைம் கொடுங்க சார். சார் நீங்க கேட்குற எல்லாத்தையும் சம்பாரிச்சிட்டு வரத்துக்குள்ள 30 வயசு 32 வயசு ஆயிடுது சார். அதுக்கப்புறம் தலையும் சொட்டம் வந்துடுது சார். அதுக்கப்புறம் எங்கேருந்து சார் நாங்க வந்தாலே அவன் தான் ஆளு இன்னமும் 35 வயசு 40 வயசு ஆன மாதிரி இருக்கான், இவனுக்கா ஒரு பொண்ணு கொடுக்குறதுன்னு கேட்குறீங்க சார். என்ன சார் நாங்க பண்ண முடியும்? சார் கொஞ்சமாவது புரிஞ்சுங்க சார். நீங்க கேட்குற எல்லாத்தையும் எப்படியாவது சம்பாரிச்சு வந்து உங்க பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன் சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க சார். உங்க கஷ்டத்தை நான் புரிஞ்சுக்கிற மாதிரி உங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கினாலதான் சார் நான் உங்க வீட்டுல வந்து இப்ப நிக்கிறேனே. உங்க வலிய வேதனையும் புரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சமாவது என்ன புரிஞ்சுங்க சார். ஏய் என் பொண்ணுக்கு வயசாயிடுச்சு. என் பொண்ணு இன்னும் 2-3 வருஷத்துல நான் கட்டி கொடுக்கணும். அதுக்குள்ள நான் கேட்ட எல்லாத்தையும் நீ சம்பாரிச்சிட்டு வந்துருவியா? நீ சொல்றது என் பொண்ணை நான் வச்சிருக்க முடியாது. நான் நாளைக்கே கூட என் பொண்ணை கட்டி தருவேன். கட்டி கொடுக்க கூடாது நீ எப்பறம் சொல்ல முடியும்? சார் என்னங்க சார் இவ்வளோ சொல்லியும் புரிஞ்சுக்காதே பேசுறீங்க? உன்னோட வலியும் வேதனைலாம் என்னால புரிஞ்சுக்க முடியாது. நீ சொன்ன உடனே பெத்த வயிறு பத்தின்னு எரியுதுடா. உன் மேல அவ்வளோ கோவம் வருது. என் பொண்ணால உன்னை வீட்டில் விட்டு வச்சிருக்கேன். இல்லைன்னா நான் எப்பயா கைத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருப்பேன். சார் ஒன்னே ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க. உன் பொண்ணு என்ன தவிர வேற யாரையும் கட்டிக்க மாட்டா. உன் பொண்ணை தவிர வேற யாரையும் நான் கட்டிக்க மாட்டேன். அதை ஃபர்ஸ்ட் நீங்க நல்லா புரிஞ்சுங்க சார். 2 பேரும் ஒன்னாவே வாழ்வோம், ஒன்னாவே சாவோம். இதுதான் சார் உண்மையான காதலுக்கு வேதம். வாழ்ந்தாலும் ஒன்னாதான் வாழ்வோம், செத்தாலும் ஒன்னாதான் சார் சாவோம். அப்ப 2 பேருமே செத்து தொலைங்க நாய்ங்களா. போய் எங்கேயாவது செத்து தொலைங்க. சார் நான் இவ்வளோ சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் சார். நான் பண்ணிக்கிறேன் சார். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. என்னைக்கா இருந்தாலும் உன் பொண்ணு தான் சார் என் பொண்டாட்டி. அதை மட்டும் யாராலையும் மாற்றவே முடியாது. வரேன் சார். குட் பாய் குட் பாய். காதல் கேட்குதா? காதல் முதல்ல நம்ம வீட்டில் இருக்கிற நாயை உதைக்கணும். இதால தானே கண்ட நாயெலாம் நம்மக்கிட்ட வந்து பொண்ணு கேட்டு போகுது. இருக்கு இந்த நாய்க்கு. உண்மையான காதலை பெற்றவர்கள் கொஞ்சமாவது புரிந்து கொள்ளுங்கள்.